21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் அப்படின்னா என்ன? ஞம் 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 ஞம். சகலத்தையும் இந்த வார்த்தையை சொல்லும்போதே நீங்கள் எல்லா காரியங்களையும் எங்கே கொண்டு வந்துடணும்? மனசுக்குள்ளே கொண்டு வந்து நிறைவினால் வாய் பேச வேண்டும். என்ன நிறைவு? சகலமும் புதிதாக்கப்படுகிறது. எல்லாம் உங்கள் கையில் தான் பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாம் யார் கையில் தான்? உங்கள் கையில் தான். அதுவும் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளையே எல்லாமே உன் கையில் தான். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் முடித்து விட்டார். காரியங்களை நமக்கென்று அவர் துவக்கி விட்டார். ஆகவே நிச்சயமாகவே நாம் செயல்படும்போது செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு கிடைத்த வார்த்தை சகலமும் என்ற ஒரு வார்த்தை தான். ஒரு நாள் பேசுகிறதா, ஒரு மாதம் பேசுகிறதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு வருஷம் ஆனாலும் விடாது போல இருக்கு. நான் என்ன செய்கிறது நான் அப்புறம் பார்க்குறேன். சகலமும் என்பது எனக்கு சாதாரணமாய் முதலாவது தோன்றிட்டு, அதற்கு பின்பு நான் உட்கார்ந்து சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தபோது அந்த சகலமும் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற பற்பல காரியங்களை நான் பார்க்கும்போது நிறைவானவைகளை கர்த்தர் ஒரு சிறிய வார்த்தைக்குள்ளே அடக்கி இருக்கிறார். ஆகவே இந்த சகலமும் என்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே காரியத்தை என்ன செய்யலாம்? கச்சிதமாக முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் இதிலே அவருடைய கிருபையை, வல்லமையை கர்த்தர் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். பொதுவாக நான் சில காரியங்களை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக எல்லாரும் நினைப்பது உண்டு, நானும் நினைத்தது உண்டு. ஒவ்வொரு புது வருஷமும் நல்ல வாக்குத்தத்த வசனங்களாக சொல்கிறாங்களா சொல்லலையா? எங்கே போங்க பயங்கரமான வார்த்தை, நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க. ரூபா நோட்டில் எழுதியிருக்கோம், ஐ ப்ராமிஸ் டு பேன்னு எழுதியிருக்கோம். எத்தனை பேர் ரூபா நோட்டில் பார்த்துருக்கேன்னு தெரியல. ரிசர்வ் பேங்க் கவர்னர் அதில் கையெழுத்து போட்டிருப்பார். அதை எங்கே கொடுத்தாலும் அது என்ன செய்யும்? செல்லும். இதுக்கு உறுதி கொடுத்தவர் யார்? என்ன வார்த்தையால் உறுதி கொடுத்துருக்கார் தெரியுமா? இப்போ கேட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது, அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்து முடிக்கும் இருக்கு. ரூபா நோட்டுக்கு அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் என் தேவனுடைய வார்த்தையோ அளவிட முடியாத அளவுக்கு அதிகமான மதிப்புள்ள வார்த்தை. அந்த வார்த்தையினாலே நாம் பிழைக்கும்படியாகவே கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா சபைகளிலேயும் இன்றைக்கி வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருப்பாங்க. ஆமையை நல்லவெளியெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம 5:30 மணிக்கு தானே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவங்க முடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ தான் துவக்கி இருக்கிறோம். ஆனால் நான் இவைகளை சற்று கண்ணுட்டு பார்க்கும் பொழுது எல்லாருமே வசனத்தான் சொல்கிறாங்க. அரசாங்கம் அச்சிட்டு கொடுத்த நோட்டுக்கே அதற்குரிய மதிப்பு எவ்வளவு அழுக்கானாலும் கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வசனம் ஒவ்வொருவருக்கென்று கொடுக்கப்பட்டது அனுப்பின நோக்கத்தை செய்யாமல் திரும்பாதுன்னு சொல்லி இருக்கும்போது இவைகள் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அதற்கான பதிலையும் நான் உங்களுக்கு
காலப்போக்கில் நான் கொடுக்க இருக்கிறேன். என்னோட சுருகிய நேரமாக இருக்கிறபடினாலே சிலர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்னா, சபையின் சூழ்நிலையை வைத்து ஒரு வசனத்தை கொடுத்துருவாங்க, வாக்குத்தத்த வசனமாக. ஒருத்தர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிடுவார். அது ஆண்டவருக்கும் அவருக்கு தான் தெரியும், கேட்குற யாருக்குமே. ஆமாம், இப்போ நான் ஆண்டவர் சொன்னான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் சொன்னால் நான் சொல்லிட்டு போயிடுவேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சபையின் சூழ்நிலைகளை பார்த்து வசனம் கொடுப்பாங்க. அப்போ சபையின் சூழ்நிலைகளை பார்த்து வார்த்தை கொடுக்கும்போது சபையில் இருக்கவங்களுக்கு ஓரளவு மனசு, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் எப்படி அவராக பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு வகையிலும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்குறாங்க. கொடுப்போம், யாருடைய வார்த்தை அது பாட்டில் கிரியை செய்யட்டும் என்று சொல்லியும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற காரியங்களும் இந்த உலகத்திலே உண்டு. இப்படி இருக்க தேவன் சொன்னார்னு சொல்கிறாங்க, சூழ்நிலையை பார்த்து சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஏன்னா பயன்படுத்த ரைட் இருக்குது. தேவனுடைய வார்த்தை என்பதனால காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் ஏன் அந்த திருச்சபைக்குள்ளே முழுமையாய் செயல்படவில்லை என்பதை நான் பார்க்கும்போது நான் அறிந்து கொண்ட சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், தேவன் ஒரு நாளும் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். சிலர் தப்பிச்சுக்கிறது சொல்லுவாங்க, தாமதித்தாலும் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆகவே தாமதித்தாலும் என்ன செய்யாது, நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லி சொல்லி வருஷம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் வாக்குத்தத்த வசனம் ஆமாம், நம்ம வாங்கினதை அப்படி பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால், வாக்குத்தத்த வசனங்கள் செயல்பட வேண்டும் என்றால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளிலே சொல்லி தான் வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை முன்னிட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது, இப்போ ஒருத்தரும் திருப்ப வேண்டாம், அவருடைய வார்த்தையை புகழ்ந்தார்கள். என்ன செய்தாங்க? வேற எதையும் புகழ முடியாது. சில சாப்பாடை பார்த்து சூப்பராக இருக்கும், வாயில் வச்சா ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இது அப்படியே கிடையாது. இதில் அதன் சாரமும் அதன் நிலைமைகளும் ஒரு நாளுமே குறைந்து போகாது. கர்த்தரை முன்னிட்டு, அப்போ கர்த்தரை முன்னிட்டு ஒரு வார்த்தையை செயல்படுத்தணும்னா என்னை பற்றி ஒரு தெளிவு எனக்கு இருக்கணுமா இல்லையா? என்னன்னா, நான் கர்த்தருடையவன், கர்த்தர் என்னுடையவர். அப்போ இந்த ஆண்டின் 365 நாட்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிஷங்களையும் நான் நடத்த வேண்டும் என்றால் முதலாவது எனக்குள்ளே இருக்கணும், நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். அப்படி இருந்தால் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் மாறினது போல கிதியோனுடைய பட்டயம் யுத்தத்தில் நிச்சயமாய் வெற்றி. இந்த ஆண்டை துவக்குகிற நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், சில வேளை சளி பிடிச்சி தான் தும்மல் வந்து யாரோ என்ன செய்கிறாங்க எவரும் நினைக்கல, சளி பிடிச்சி இல்லை அலர்ஜி தும்மல். ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. அவர் நினைவாக இருக்கிறதை வார்த்தை மூலமாக நம்மோடு பேசிடுறார். அதனால் இது வேறு எந்த விதத்திலும் வரக்கூடிய ஒன்றே அல்ல. ஆகவே இந்த நாளிலே கர்த்தரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் பட்டயமாக இருக்கா இல்லையா? இருபுறமும் அது கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடினால இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் சகலமும். ஆகவே சகலமும் என்ற காரியத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற நிலைமைக்கொப்ப ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆண்டின் 365 நாள் இன்னைக்குரியதை இன்றைக்கி ஆசீர்வதிச்சிட்டார். ஆமாம், அன்றன்றுள்ள அப்பத்தை தர்ற மாதிரி இன்றைக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கு வாயை திறந்து சொல்லுங்களேன் கிடைச்சிருச்சு. நான் அதை அனுபவிக்க போகிறேன்.
நான் அதை காண போகிறேன். அந்த மேன்மையின் பலனை நான் அநேகர் காண போகிறாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறதாகவே கர்த்தரை முன்னிட்டு அநேக பரிசுத்தவான்கள், தேவனுக்கென்று வாழ்ந்தவர்கள் கர்த்தரை வைத்துத்தான் காரியங்களையே சொல்லுவாங்க. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் என்னை நடத்தினால், இன்னும் சொல்ல கர்த்தர் என்னை உயிரோடு வைத்தா, கர்த்தருக்குள்ளே பிழைத்திருந்தால், கர்த்தருடைய சித்தமும் தீர்மானமும் இருந்தால் இது எப்படி என்ன செய்யும், எனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறது போல. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாமே அவருக்கு சித்தம் தான். நீங்கள் போய் அவர்கிட்ட சித்தமானு கேட்டால் சித்தம் உண்டுன்னு தான் சொல்ல போகிறார், சித்தம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னாண்டா நாம் அவருடையவர்கள், அவர் என்னுடையவர். ஆகவே சித்தம் உண்டு என்று சொல்லுகிறவர் இந்த நாளிலும் ரட்சிப்புண்டாக இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே சகலமும் 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 என்றே என்ன செய்யுங்க, ஆரம்பிக்குங்க. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் அணுகுவது இல்லை. அதே போல் தேவனுடைய வசனம் இருக்கிற இடத்துல சாத்தான் ஏமாற்ற முடியாது, சாத்தான் செயல்படவே முடியாது. சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினது வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அவனை அன்னைக்கு ஜெயிக்க, நமக்கு காலமெல்லாம் ஜெயிக்க தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தைகளை சொல்லி சகலமும். அப்போ எது உனக்கு கடினமாக இருக்கிறதோ, எது முடியாமல் தோன்றுகிறதோ, எது பலவீனமாக இருக்கிறதோ, எது உன்னை தள்ளாடச் செய்கிறதோ, எது உன்னை கலங்கச் செய்கிறதோ, எது உன்னுடைய நம்பிக்கையை சிதைக்கிறதோ, எது தேவனோடு இணைந்து உன் வாழ்க்கையை ஓட்டுவதிலே தடை செய்கிறதோ, அனைத்தையும் சகலத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அது தடைபடாது இருக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை முன்னிட்டு நான் வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவன் சொல்லியிருக்கார், வார்த்தையை கொண்டு என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சொன்னவர், நான் வார்த்தையை கொண்டே தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறேன். என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல உம்முடைய வார்த்தையை நான் அனுப்பி, தேவனுடைய வார்த்தை தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றும், இல்லாமையெல்லாம் நிறைவாக மாற்றும். தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார், சாரிபாத்துக்கு போ, உன்னை ஆதரிக்க நான் ஒரு உதவிக்கு கட்டளையிட்டுன்னு சொன்னார். அங்கே போனால் அவள் சொல்கிறா, ஒரு பிடி மாவுதாயா இருக்குது, நான் அதில் 2 அடை சுடுவேன். திறமைசாலி தான். ஒரு பிடி மாவில் 2 அடை சுட முடியும்னா எனக்கு தெரியல. பேப்பர் ரோஸ்ட் அன்றைக்கே செஞ்சிட்டா. யார்? சாரிபாத்து விதவை. ராக்கெட் தோசைலாம் அதுக்கப்புறம் 3 ஆக்கிறதுக்கு ராக்கெட் தோசை தான் செஞ்சுருக்கணும். ஓகே. பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவர் குடும்பத்தார் உறவுகளும் கூட சாப்பிட கிருபை செய்தவர். இந்த வார்த்தையை கொண்டு சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் நிச்சயமாய் கைவிடாதபடி கர்த்தர் உங்களுடைய சகல காரியங்களிலும் அவருடைய அனுக்கிரகம். ஆமாம், நல்லா சமைக்க தெரியாதவங்க கூட கை வச்சு சோம் பண்ணுங்க. என் சமையலை சாப்பிடும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆச்சரியப்பட போகிறாங்க. சில சொல்லுவாங்க, இந்த பாம்பை உருவிட்டு வந்தால் சமைச்சா கையை உருவிட்டு வந்தால் அது நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு தெரியல, எப்படியும் போகட்டும். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யட்டும். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற, பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, தண்ணியே ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் செய்த முதல் காரியத்தை ஜெபம் பண்ணிவிட்டு இந்த நாளை துவக்கினீங்க? என்னம்மா செஞ்ச, என்ன செஞ்ச, என்ன செஞ்சேன்னு தான் கேட்டேன். சரி இருக்கு. ஃபஸ்ட் ஆக்ட், நான் செய்கிற முதல் காரியமே என்ன சொன்னால் தண்ணி குடிப்பேன். இல்லை, இன்றைக்கி காப்பி அட்வான்ஸாகவே கிடச்சிருச்சு. இன்று குடிக்கிற இந்த டீயை இதுவரைக்கும் நான் அப்படி சோம் பண்ணதில்லை. இந்த ஆண்டுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் அருமருந்தாக மாட்டுகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா அதில் ஆரம்பித்தேன். அப்புறம் எடுத்து வைக்கிற நட, ஒவ்வொரு அடிகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். உள்ள நுழையும் போது
ஒவ்வொரு காரியத்தையும் எதற்குள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது என்றால் தேவனுக்குள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய நிலைமை என்னென்னா, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரியா, என்ன செய்ய போகுது, அப்படியே நடந்துடும். சத்தியமாக நடக்காது. இப்படி ஏமாந்து தான் இத்தனை வருஷமாக வாக்குத்தத்தத்தை நமக்கு என்ன செய்யலைன்னா முழுமையாய் நிறைவேறவில்லை. அந்த வசனம் நிறைவேறுவதற்காக உன்னை நீ எப்படி ஆயத்தப்படுத்தினா என்று ஆண்டவர் கேட்பார். மழை பயங்கரமாக பெய்யுது, நீங்கள் தானே கொடையை விரிக்கணும். நான் நினச்சிக்கிட்டே போகணும், உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். அதனால் தான் கர்த்தரை முன்னிட்டு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ சொல்கிற 14ஆம் அதிகாரம் நம்புகிறேன், திருப்பெல்லாம் வேண்டாம். பிரச்சனைகள் இருந்தது, தடைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, அவர்கள் ஊழியத்தின் செயல்பாடுகளிலே மிக கடினமான நிலைமைகள் இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை முன்னிட்டு பேச ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே ரெஸ்பான்ஸ் நடந்ததாக அங்கே தெரியல. கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்ந்தார்கள். கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளம். பாச அவங்க ஊழியன்னு சொல்வீங்க, நமக்கு ஊழியம் இருக்கா? நம்ம செய்கிற எல்லாம் ஊழியம் தானே. அட்டூழியமா ஊழியமா? ஊழியம் செய்யுங்க, அட்டூழியமா? தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்த, கடினமான இடம் கர்த்தர் பார்த்தாரு, சொல்லிவிட்டேன், இனிமே நான் செய்யாமல், நம்ம சொல்லிவிட்டு வார்த்தையை பின் வாங்கிக்குவோம். சொன்னேன், இப்போ ஒரு மாதிரி தெரியுது, அதனால் அந்த வார்த்தையை எடுத்துருக்கேன். அப்படி செய்யாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அங்கே அனுப்பிட்டீங்கன்னா அது திரும்ப என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. இந்த ஆண்டின் இறுதியில் ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த ஆண்டின் இறுதி நாளிலே ஒரு நிறைவுள்ளவனாகவே நான் யோசிக்கலை. பொதுவாக கடைசியாக ஆக எல்லாம் பட்ஜெட்டில் என்ன ஆயிரும், எல்லாம் கடைசியாக சுரண்டி சுரண்டி போகிற நாள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு புதிய கிருபை செய்து முடிவின் நாளையே துவக்க நாளுக்கு முன்பதாக நிறைவடை செய்தவர். அப்போ தேவனுடைய பணியை செய்கிற எனக்கு அவர் செய்வார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும், ஆமாம், எடுத்தவுடனே சிறியோர்லேருந்து போகல, பெரியோரையும் சிறியோரையும். ஆகவே எத்தரப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்காமல் போவது இல்லை. ஆகவே ரட்சிப்புண்டாகத்தக்கதாக கர்த்தரை முன்னிட்டு, அங்கே உள்ளதை பார்த்தா சொல்ல முடியாது, அங்கே உள்ள சூழ்நிலைகளை ஜனங்களுடைய எதிர்வினைகளை பார்த்தால் முன்னிட்டு பேச முடியாது. ஆனால் தரித்திருந்து, ஏன்னா நம்ம தரித்திருந்து யுத்தம் செய்ய தேவனால் தெரிந்து கொள்ளப்படுறார்கள். தரித்திருந்து செய்தார்கள். அவங்க வார்த்தை சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்க. கர்த்தர் அவருடைய சாட்சியின் வசனத்தை முன்னிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே செய்தார். அவன் ஒரு மாதிரி பார்த்தான், ஓடிடுவான்னு பார்த்தான், இவன் நிற்க மாட்டான்னு பார்த்தான். இப்போ பார்த்தா நிலைமையே மாறிச்சு. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போய்கிட்டே இருந்தாலும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம். இவன் இனிமே எங்கடா என்ன செய்வான், தாக்கு பிடிப்பான் என்று யோசிக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு தேவனுக்குள் வராத ஜனங்கள் அவர்களுக்குள்ளே சொல்லும்போது அது செயல்பட்டால், பண்படுத்தப்பட்ட நிலமாகிய உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நான் அனுப்புவேன் என்றால் நிச்சயமாக என்ன தரும், பலன் தரும், வரத்துள்ள பலனை தரும். கண்ணீரோடு விதைத்தால் நிச்சயமாய் கெம்பீரத்தோடு என்ன செய்வேன், அறுப்பேன். கர்த்தரை முன்னிட்டு நாம் செய்தால், அதனால் இந்த வருஷம் சகலம் நன்மைக்கு ஏதுவாய் மாற வேண்டும் என்றால் எல்லாத்தையும் யாரை முன்னிட்டு தான் செய்யணும்,
ஆமாம். அப்போ நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரும் உங்களோடு இருப்பார். கர்த்தரை நீங்கள் நல்லறிக்கை செய்தால் கர்த்தரும் உங்களை குறித்து நல்லறிக்கை. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தரும் உங்களுக்காகவே வாழ்வார். அவரை நம்பின ஒருவரையும் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் அறிக்கையிட்ட வார்த்தை உங்களுக்கென்று செயல்பட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யும். அப்போ இன்றைக்கி அற்புதம் அடையாளம்லாம் என்ன செஞ்சிருச்சு? நீங்கள் சொன்னது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வாக்குத்தத்த வசனம் வாங்க போகிறீங்க. இதை வாங்க வரும்போது என்னடா வசனம் வருமோ, எப்படிப்பட்ட வசனம் வரும்போது அப்படியே பதச்சிக்கிட்டு சிலர் எப்படினாலும் என்னால் தருவார். அதை பயந்து இருதயம் அப்படியே லேசாக துடிக்க படபடக்க வந்து டக்குன்னு திறந்து பயம். எல்லாமே அப்படித்தான், பயத்திலே ஆரம்பிக்கிறது. திறந்து பார்ப்பாங்க, நல்லா இல்லை தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா பொத்திட்டு சத்தவெல்லாம் போய் உட்காந்துவாங்க, எதுவுமே வராது. அப்போ இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனத்தை வாங்கும்போது எப்படி வருமோன்னு எப்படி செய்யலாம். ஆனால் நீங்கள் போகும்போது பார்த்துக்குவேன், நீங்கள் எடுத்த விதத்தை பார்த்துக்குவேன், ஆகா இவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சோகத்தோடு போனீங்கன்னா தெரியும் இது எதிர்மறையாய். அப்போது வாக்குத்தத்த வசனங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டாலும் வாங்க வரும்போதே நமக்கு என்ன கிடையாது. ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்து எடுக்கிறது இல்லை. பார்த்து எடுக்கிறதுனா கரெக்டாக பார்த்து எடுத்துக்குவீங்க. இன்னும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லணும்ல. உப்பை எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், பார்த்துருக்கீங்களா? உப்பு போடுவீங்களா? இனிப்பிலும் கொஞ்சம் உப்பு போட்டால் ஸ்வீட்னஸ் அதிகமாகும். உப்பு போடுற மாதிரி போட்டுக்குவாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் சோத்திரம். சில பதார்த்தங்களிலே நீ உப்பு போடும் பொழுது சுவையை கூட்டி தரும். ஆனால் இது அப்படி இல்லை. நீயே உப்பு சாரம் இல்லாத உப்பாக இருந்தா ஹல்லேலூயா. நீ சாரமுள்ள உப்பாக இருந்தால் உப்பு போடணுங்கிறே அவசியம் இல்லை. பலியிலேயும் உப்பு இருக்கிறது. ஆகவே இந்த உப்பு போடுற மாதிரி சிலர் கொஞ்சம் கூட போட்டுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? உப்பு கூட சாப்பிட்ற ஆள் இருக்கீங்களா? இருந்தால் கையை வைத்துங்க. பரவாயில்ல, அவங்க உப்பு கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. அந்த உப்பை நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது. அதை மாதிரி வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப நீங்கள் இந்த உப்பு எடுத்து யாருக்கு சாப்பாட்டில் போட்டாலும் என்ன ஏறிடும்? உப்பு வந்துடும், சுவை வந்துடும். அதே மாதிரி வாக்குத்தத்த வசனத்தை வாங்கி இது என் பிள்ளை கொடுங்க, இது என் மச்சானுக்கு கொடுங்க, இது என் மாமிக்கு கொடுங்க அப்படி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உப்பு போடுற மாதிரி போட்டால் நடக்காது. நான் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. அவன் ஆண்டவருக்குள்ளே இருக்க மாட்டான், ஆண்டவருடைய காரியத்துக்கே வரமாட்டான். சொப்பா பிடிச்சிக்கிட்டேன். எதை பிடிச்சிருக்க? சீட்டை பிடிச்சிருக்க, பிரிண்டட். இட் ஒன்ட் ஒர்க் அவுட். கர்த்தரை முன்னிட்டு வார்த்தையை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் காற்றை கவனிக்காதபடி, மற்ற நிலைமைகளை கவனிக்காதபடிக்கு செயல்படுத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் காற்றையும் பார்க்க வேணாம், மழையும் பார்க்க வேண்டாம். பள்ளத்தாக்க வெட்டினீங்கன்னா நிச்சயமாக தண்ணீர் அங்கே சுரக்கும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்வார். ஆகவே இதுவரைக்கும் நான் வாக்குத்தத்த வசனத்தை பயன்படுத்தின விதமே வேறு. ஒரு வசனம் தருவார், அதை பிடிச்சிக்கிட்டே என்ன செஞ்சிடணும், போயிடணும். அந்த உப்பு அப்படி இப்படின்னு போடுற மாதிரி போட்டு எப்படியாலும் என்ன செஞ்சிடணும் சாப்பாட்டை. இது அது மாதிரி கிடையாது. இதுமே நீயே உப்பு, சாரமுள்ள உப்பாக இருந்து நீ செயல்படுவாய் என்றால் நீ பயன் தருவாய். அதனால் வாக்குத்தத்த வசனம் நடக்கலை, நிறைய பேர்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டுக்கே நடந்துச்சான்னு கேள்வியாக இருக்கும். அவர் பேசியிருப்பார், அப்படி இருக்கும். ஆனால் சரியான விதத்திலாம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். நிறைய பேர் வாக்குத்தத்த வசனம் கொடுக்குறாங்க, ஆனால் மெஜாரிட்டி என்ன செய்கிறதில்ல.
ஏதோ நடக்குது. எப்படின்னா, எல்லாருக்குமே நல்லோரோ பொல்லோரோ தேவன் சில படிகளே அளப்பார், சில காரியங்களை கொடுக்கணும். கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? பைபிளில் வசனம் இருக்குது, நல்லவராக இருந்தாலும் சரி சில படிகள் அவன் வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்வதற்கு சில அத்தியாவசிய தேவை. படைத்தபடியினாலே அவனுக்கு படி அளப்பது ஆண்டவருடைய அதில். ஆனால் அந்த அடிப்படையில் யாரும் வாழலாம். ஆனால் இந்த செழிப்பான அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் நீ தேவனோடு இருக்க வேண்டும், தேவனை விட்டு விலகாதவனாக இருக்க வேண்டும், தேவனோடு நின்று செயல்படுகிறவர்களாய் நாம் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 19:5 வைத்துக்கொள்ளுங்கள், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு ஆமென். அப்போ தேவனிடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுக்கு தேவையான ஆசீர்வாதம். குழந்தையாக இருந்தால் அது குழந்தை வசனம், கொஞ்சம் சிறு பிள்ளையாக இருந்தால் அதுக்கேற்ற வசனம், நீ வாலிபராக இருந்தால் அதற்கேற்ற வசனம், நீ ரட்சிக்கப்பட்டு சாட்சி உள்ளவனாக இருந்தால் அதற்கேற்ற காரியம், ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் அதற்குரிய வசனம், ஒரு சாட்சியுள்ள சாரமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் அதற்கேற்ற வசனம். இன்னும் தேவனுக்கென்று செயல்படுகிறவனுக்காய், தேவனுக்காய் வாழுகிறவனுக்காய், தேவனுக்கென்று சகலத்தையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தேவனே எல்லாம் என்று வாழுகிறாய் என்றால் உனக்கு அந்த வசனம் வேறதான். குழந்தையாக இருந்தால் குழந்தை கேட்ட காரியம் மட்டும்தான் கொடுக்க முடியும். உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபீடிங் பாட்டில் கிடைக்கும். ஆனால் இப்போ ஆண்டவர் சைஸ் பெருசாக்கி என்ன செய்கிறாரு? பாட்டில் தந்துருக்காரு. அவ்வளோதானே ஏண்டி உன் ஃபீடு என்ன ஃபீடு தான்? இன்னும் நீ புருஷராகி நல்ல திடமான போஜனத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. விசுவாச குடும்பத்தாராய், தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய சாட்சிகளை சொல்லக்கூடியவர்களாய், தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய், தேவனுக்கென்றே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இனி நான் அல்ல தேவனே என்று ஓடக்கூடியவர்களாக இருந்தால் இதே வசனம் சாதாரணமாக இருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை நிச்சயமாக இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய காரியங்களில் கிறிஸ்துவின் வருகை மட்டும் சந்ததியில் செய்யும். இந்த லெவலுக்கு வாங்க. எத்தனை பேர் பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் எல்கேஜிக்கு அனுப்பிட்டு இருப்பீங்க? சொல்லுங்களா. அதுக்கு 15 வயசு ஆகி போச்சு, இப்போவும் எதுக்கு தான் அனுப்பணும்னு பார்க்குறீங்க? ப்ரீகேஜி. ஐ வெல்கம் யூ. எல்கேஜி கூட ப்ரீகேஜிக்கு. இன்னொருக்கு தொட்டில் கிளாஸ், தொட்டில் அதுக்கு என்னமோ ஆமாம், தொட்டில் அந்த இதுக்கு அனுப்பிடுறாங்க, தொட்டிலுக்கு அனுப்பிடுறாங்க. பாஸ்டர் ஆரிரோட பாடுங்க பாஸ்டர். எனக்கு வாக்குத்தத்த வசனம் 100க்கு கோடி மடங்கு பலிக்கணும். வேத வசனமும் அப்படியே தான் சொல்லியிருக்கிறது. சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை தாமதமானால் அது நிறைவேறாமல் இருந்துடக்கூடாது. எத்தனை வருஷமாக வசனம் கேட்டுவிட்டோம், எல்லாத்தையும் முழுங்கியாச்சு. எப்படி யோனாவை மீன் முழுங்கின மாதிரி நம்ம நிறைய காரியத்தை என்ன செய்கிறோம்? வாயில் வச்சுக்கிட்டே திரிகிறோம். இன்னும் வெள்ளி பணத்தை வச்ச மாதிரியே அது உனக்கு பயன் கிடையாது, அது யாருக்காகவோ வச்சுக்கிட்டு திரிகிறாள்லாம் இருக்காங்க. இந்த வருஷம் மாறணும். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்கணும். எல்லாத்திலையுமே எப்படி இருக்கணும்? அசாதாரணமான காரியங்கள் நடக்கத்தக்கவைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக வேண்டும். ஆகவே நீங்கள் தான் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நீங்கள் புகழும் பொழுது எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமாம், பைபிள் சொல்லியிருக்கு, வலது பக்கம் இடது பக்கம் தேவனை நோக்கியே. தாவீதை போல நம்முடைய கண்கள் அவருக்கு நேராய் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் அவரே, நீர் அல்லாமல் எனக்கு வேறு யாருமே பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் வேறு எதுவுமே இல்லை. எனக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்து கிடப்பதையே நாடுவேன் என்று சொன்னான். கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர்,
உயர்ந்த இடத்தில் இறுதி வரைக்கும் வைத்து ஆசீர்வதித்து அழகு பார்த்து அவனுடைய வேராய் வந்தவர், அவனுடைய சிங்காசனமாய் வந்தவர், அவனுடைய திறவுகோலாய் வந்தவர் இன்றைக்கும் நமக்கும் அதே காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும், அப்போ சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் விசேஷமானவனாக இருக்க வேண்டும் என்றால் எதிலெல்லாம் விசேஷம் குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டு வாங்கணும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்டி பழகிட்டோம். நிறைய வேலை கல்யாணம் கட்டு போச்சோம், அட்ஜஸ்ட் பண்ணி போமா, என்ன பண்ணி போவோம். எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் இருக்குது, போல்ட் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லிப்பாகி போச்சு. இப்போ அதை பார்த்து இருக்கும்போதே அது மரம் போயிடுச்சு போல் இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது என்ன ஆகாது, மரப்போன போல்ட்டு அது இப்போ. அதனால் எப்போ பார்த்தாலும் கட்டில் என்ன சத்தம் கேட்கும், கடக்கு முடக்கு, இந்த ட்ரெயினில் போன மாதிரி இருக்கும். ஸ்லிப்பாகி போயிருந்தீங்கன்னா வேறு போல்ட்டை போட்டுருங்க, பழசு வேணவே. நான் கூட யோசித்தேன், சுற்றியில் அந்த பக்கம் இந்த பக்கம் தட்டினா கொஞ்சம் நெருங்கி வந்துடும், நம்ம கொஞ்சம் புத்தி அப்படி வெல்லாம் பார்ப்போம், இருக்கட்டும். அது வேண்டாம், புதிதாக சகலத்தையும். ஆகவே இந்த மாதத்தில் புதிதாகும்படியான பலனை தந்துடுங்க. ஏன்னா கர்த்தரும் சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைஞ்சி. ஏற்கனவே பார்த்த பல பலன்கள் இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம், காத்திருந்து புதிய பலனை வாங்கிக்கொள் என்று சொல்லி இந்த கால வேளையில் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஆண்டின் துவக்கத்தில் வரும்போது நிறைய காரியங்கள் உங்களோட பேச இருக்கிறேன். ஆகவே சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர், சகலமும் புதிதாக்கப்படத்தக்கதாக நான் கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரோடு இணைந்து செயல்பட்டு நான் ஆண்டவருக்கு விசேஷம் என்று சொல். சில வேளையில் நம்ம சொல்ல, ஆண்டவரே ஏன் மறந்துட்டீர், ஏன் தள்ளி விடுகிறீர், ஏன் உம்முடைய கோபம் என் மேலே எப்படி ஏறுது. ஆட்டுக்கால புகைக்குண்டில் கட்டி வச்சாலும் சூப்பாக்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். புகை பிடித்த துருத்தியை போல் ஆயிட்டேனே ஆண்டவரே. எல்லாம் பழைய வருஷம் மகனே மகளே குடும்பமே, அது பழைய வருஷம். கர்த்தர் இந்த ஆண்டில் சகலத்தையும் புதிதாக்க எல்லாரையும் புதுசாக விரும்புகிறார். எல்லாரும் புதுசாக்கத்தக்கதாக உங்களை மாற்றிடுங்க. கண்டிப்பாக புதுசாக கர்த்தர் என்ன செய்வார், மாட்டுவார். அவர் வார்த்தையை அனுப்பி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அதை இந்நாளிலே செயல்படுத்தத்தக்கதாக உனக்குள்ள அவர் துவக்கி விட்டார். ஆகவே துவக்கினவர் நிச்சயமாக இந்த ஆண்டில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செய்வார், எதிர்ப்பார். ஒரு தேவ மனுஷனை நான் பார்த்துருக்கிறேன். சில காரியங்களை சொல்வார், அடுத்த நாள் அந்த காரியம் நிகழ்கிறதா என்று பார்ப்பார். அவர் உலகத்திலே எதிர்பார்த்தார், அட்லீஸ்ட் நம்மளையாவது முதலாவது எதிர்பார்ப்பார். கால் ஊன இடம் இல்லாமல் ஒன்றில் நம்பாமல் கோடியில் நம்பவே. சில சொல்ல கோடியில் நம்புகிற நிச்சயமாக நீ நம்ப மாட்டேன். நான் சொல்கிறேன், ஒன்றில் நம்பாதவன் 10 நம்ப மாட்டான். ஆகவே சின்ன சின்ன காரியங்களிலே நாம் நம்ப பிரயாசப்படுவோம், கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். நான் வேத்தின் அடிப்படையில் சில காரியங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது, இன்றைக்கி அதை குறித்து பேச எனக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு காரியத்தை நான் கவனித்து பார்க்கும்போது ஜென்ரலாகவே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்டா? ஆனால் தேவன் அவனுக்கு சொன்னார், உன்னை இப்படியெல்லாம் செய்வ பெரு. ஆனால் அவன் போகிற பாதைகளிலே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடிக்கு அவனை சுற்றி சில சூழ்நிலைகள் அந்த ட்ராக் விட்டு அவனை திருப்பிச்சு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனமாக எடுத்து இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை. உங்களுக்கு தான் இப்போ பைபிள் ஸ்டடியே வரப்போகுது. பூந்தோடனே அங்கே புகிற புரிய ஆதியாகமத்தில் வேறு. சரி, இருக்கட்டும், நல்லது. நல்லா பாருங்கள், அந்த வாக்குத்தத்தை கேட்கும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
டக்குன்னு ஃபோனில் செய்தி வருது, கிரெடிட்டட்னு. என்ன சந்தோஷம் இருக்கும். நம்ம சபைக்கு வந்தாங்க, அவங்க ரொம்ப இக்கட்டான நேரம், டக்குன்னு ஒரு மெசேஜ் பார்த்தா கிரெடிட்டட்னு. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உண்டான படம் அதில் இருந்துச்சு. ஏன்ட்ட சொன்னாங்க, எவனோ போட்டது யாருக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு, எப்படினாலும் என்ன செஞ்சாகணும். ஆனால் அவங்களுக்கு அந்த நிலைமையே நடக்கலைங்க. பாஸ்டர், நாங்கள் கவலைப்படாதீங்க, இது இப்போ நமக்கு விழுந்த மீன், ஜாக்பாட். பொதுவாக பேங்க்கில் போடுவான், எடுத்துடுவான். எங்கள் வீட்டில் ஒரு காசை பெரிய அமௌண்ட்டே போட்டாங்க, அது வேறு அக்கௌண்ட்டுக்கே போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், நான் போட்டேனேன்னா பார்த்தா அது எவனுக்கோ போட்டாச்சு. நல்ல வேளை அவன் எடுத்து சாப்பிடல, திரும்ப எடுத்துட்டோம். காலம் கடந்து போனாலும் தேவன் நம்முடைய இதை சேதமடைய விட மாட்டார். நல்ல தேவன் சகலத்தையும். ஆபிரகாம் எப்படி இருந்தாலும் சரி, அவனை நடத்து முன்பதாகவே சகல திட்டங்களையும் தீர்மானங்களையும் அழைப்பையும் தான் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் 100க்கு 100 சொன்னார். அதே போல் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நம்ம பல வருஷத்தை பார்த்துட்டோம், ஒவ்வொரு விதமும் பார்த்தோம். ஏனென்றால் நம்முடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. குழந்த மாதிரியே ரொம்ப வருஷமாகவே இருந்தோம். ட்ரௌசர் போட்டுக்கிட்டே அலைஞ்சோம். சில சட்டைக்கிட்ட போடுறத வெறும் ட்ரௌசரோடே போகிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் வளர்ச்சி அடைந்து கர்த்தரை நம்புகிறதிலே, கர்த்தருக்கென்று செயல்படுகிறதிலே, கர்த்தரை விசுவாசிக்கிறதிலே, முன்னேறி செல்கிறதில் ஒவ்வொன்றிலும் இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு கனி கொடுக்கிற ஆண்டு. நீ கனி கொடுப்பதற்கு என்ன வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்வார். ஏனண்டா கனி கொடுக்கத்தான் கர்த்தர் உன்னை வச்சார். குரோட்டல் ஸ்டேடியாவில் ஆலயத்தில் வைக்கப்பட்ட குரோட்டல் ஸ்டேடியல்ல நாட்டப்பட்ட மரங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருக்கும் மரங்கள். ஆமென். ஆகவே நீ செழித்திருக்க வேண்டிய மரம், செழிப்பை கொடுக்க வேண்டிய மரம், அநேகருக்கு செழிப்பாய் இருக்க வேண்டிய மரம், அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு செழிப்பான தோட்டம். நீ தேவனுடைய பிரகாரத்தில் நிச்சயமாக செழித்திருப்ப. நீ இங்கே செழித்திருந்தா நீ போகும்பொழுது அந்த செழிப்பு உன்னோடு கூட தான் வரும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. ஏன்னா அதற்குரிய வளர்ச்சி, அதற்குரிய தேர்ச்சி கர்த்தர் இன்னைக்கு நம்பி சில காரியத்தை கொடுக்கலாம். நீங்கள் வந்த புதுசில் உங்களை நம்பி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போவுமே சில காரியத்தை நம்ப முடியல, ஆனாலும் நம்பி செய்திருக்கிறார். அநேக வேளை நம்மை ஆண்டவர் நம்ப முடியாத பல கட்டங்கள் இருந்தன. இவனை நம்பி விட்டானா என்ன செஞ்சிருவியா, கவுத்திருவான்னு தெரியும். ஆனாலும் கிருபையுள்ள தேவன், நித்திய கிருபையோடு இறங்குகிறவர், வார்த்தையிலே உண்மையுள்ளவர், நேர்த்தியாய் பங்கு பங்காய் அதனதன் காலத்தில் வகை வகையாய் செய்கிற தேவன் நம்முடைய குறைகள் பலவீனங்களை அறிந்தும் பரிந்து பேசுகிறவராய் இருந்து தாண்டி செயல்பட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்று வரும்போது இன்மை என்ன எதா மாறப்படாது. குரோட்டஸ் செடியா குத்து செடியா மாறக்கூடிய வேறு மாதிரி விதைச்சது ஒன்று வளர்ந்தது வேறு மரமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாரும் ஒரே மரமாக நீதியின் விருட்சங்களாய் மாறுங்கள். அப்போ வேலி சூப்பராக ஆண்டவர் போட்டுக்குவார், நல்லா பராமரிப்பார், எல்லாமே செய்வார். சிலர் இத்தனை ரொம்ப வருஷமாக இருக்காங்க சபையில், ஆனால் என்ன மட்டும் வராது, கனி மட்டும் வராது. பலவிதமான கனிகள் நம்ம இடத்துலேருந்து என்ன செஞ்சுருக்கணும், கனி கொடுத்தா தானே பிதா அறியப்பட முடியும். நம்ம போய் கனி கொடுக்கத்தக்கதாக நிறைய கனி உண்டாகும். சகலத்தையும் புதிதாக்குறான்டா. வெளிப்படுத்தலின் நிலைமை வேற. வெளிப்படுத்தலின் காரியம் நடைபெறும் மட்டும் சகலம் புதிதாக்கலான நம்ம கதை கந்தல் அதோ கதி. இங்கே புதிதாக்கி உருவாக்கி கொண்டு வந்தால் தான் அங்கே போய் அதை அனுபவிக்க முடியும். அது வேற. பாஸ்டர் இது வெளிப்படுத்தல் உண்மைதான்.
ஆனால் இப்போ வெளிப்படுத்துகிற காரியம், தேவன் படிப்படியாய் நம்மை எங்கே நடத்தி வந்தார், படிப்படியாக எப்படி கொண்டு வந்தார், படிப்படியாக எப்படி ஆலோசனை தந்தார், ராக்காலங்களிலே எப்படி ஆலோசனை தந்தார், வழி தவறும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்முடைய காதுகளிலே எப்படி சிட்சித்தார், எப்படி நம்மை நடத்தி சென்றார், எப்படி அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டி நம்மை இழுத்தார். அதை இந்த காலவேளையில் பாருங்கள், இந்த ஆண்டின் முதல் நாளில் பாருங்கள். எதற்காக? இந்த வருடம் 365 நாட்களும் சகல காரியங்களிலும், என்னென்ன காரியம்லாம் இருக்குன்னு நான் லிஸ்ட் போட்டு சொல்ல போகிறேன், சகல காரியங்களிலும். ஏனென்றா நம்ம அதை குறித்து சிந்திக்கலைன்னா கர்த்தரும் செய்யவே மாட்டார். இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, திருவிருந்து எடுக்கிறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எதையும் கேட்கல, ஆண்டவர் சொல்ல என் நாமத்தினால் அவங்க எதையும் கேட்கல, நான் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. இப்போ கேளுங்க, உங்கள் சந்தோஷம். ஆனால் இப்போ கேளுங்க, உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கத்தக்கதா சகல நாட்களை உண்டாக்குனவர் நீங்கள், அந்த நாட்களில் எங்களை கொண்டு வந்து வச்சவரும், அந்தந்த நாட்களில் நடத்த போகிறவரும். இதை எவ்விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆதியாகமத்தில் பார்க்கும்போது முதல் வார்த்தை என்ன தான் சொன்னார்? வெளிச்சம். ஆமாம், உலகம் எப்படி தலைகீழ இருளாக இருந்தாலும் என்ன தான் உண்டாகணும்? நாமும் ஒரு காலத்தை தேவனால் படைக்கப்பட்டவன் சாத்தான் நம்மளை கெடுத்து எப்படி மாற்றிட்டான்? கெடுக்கப்பட்ட உலகமாக மாற்றிட்டான். அன்றைக்கி வெளிச்சமே இல்லாத உலகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிற உலகத்தில் இருக்கிறோம். தேவன் வெளிச்சம், வசனம் வெளிச்சம், நீங்களும் வெளிச்சம். தாவீத மாதிரி இருந்தால் இருளும் வெளிச்சமாகும். 4 நிலைமைகளிலே கர்த்தர் நம்மை நடத்த முடியும். அன்றைக்கு சாத்தான் எல்லாவற்றையும் நன்றாய் சீராய் படைத்ததை கெடுத்து இருளாக வச்சு, கீழையும் இருள் மேலேயும் இருள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இருளாக இருந்த நம்மளுக்குள்ளே இருளின் மத்தியிலே வெளிச்சத்தை என்ன செய்தார்? பிரகாசிக்க பண்ணினார். ஆகவே முதலாவது வெளிச்சம் நமக்குள்ளே உண்டாகட்டும். இந்த கால வேளையில் கர்த்தரை முன்னிட்டு நான் நடப்பேன், கர்த்தரை முன்னிட்டு காரியங்களை செய்வேன், கர்த்தருக்கு நான் விசேஷமானவன், சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை விசேஷமாக வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் என்னை நடத்தி செல்லுகிற பாதைகளிலே நாம் போகும் பொழுது சில வேளைகளிலே சூழ்நிலைகளினாலே நேராக ஒழுங்காக போயிட்டு இருந்த ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது ஆமாம் விலகுனானா விலகலையா? அதுக்கு காரணமாக இருந்தது யாருக்குன்னு நினைக்கிய? நான் யாரையுமே சொல்ல மாட்டேன்ப்பா, யாரோ சொல்லிவிட்டாங்க. ஏன்னா அவர் பெரும் கூட்டத்தை அவரை அப்படி போய் சொல்ல, நீயும் மனைவியும் போன அவர் என்னாச்சா தனியாக ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகிறோம். நமக்கு ஒரு கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே ஒரு கூட்டம், அது அவர் சேர்த்த கூட்டம், அவர் சேர்த்த கூட்டம் அவனை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனாலும் கிருபையுள்ள தேவன், நித்திய கிருபையோடு இறங்குகிற தேவன், அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், நம்மை உதாசீனப்படுத்தாதபடி ஆபிரகாம் போனால், நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது வரைக்கும் ஒழுங்காக பலிபீடம் கட்டினா ஆண்டவரோடு ஆனாலும் அழைப்பில் இருக்கானா? அழைப்பில் இருக்கான். அழைப்பை நோக்கி போய்கிட்டு இருந்தானா? அழைப்பு கானான் நோக்கி தானே போயிட்டு இருந்தான். அழைப்பு இருந்தது, கானானை நோக்கி தான் போய் கொண்டிருந்தான். ஆனாலும் சூழ்நிலைகள் அவனை பக்கவாட்டில் என்ன செய்து விட்டது? இழுத்து விட்டது. நாம் அதே நிலைமை தான். சூழ்நிலைமை அன்னைக்கு ஏதோ ஒன்று அத்தியாவசிய தேவை உண்டு, அவனை என்ன செஞ்சிருச்சு? ஏன்னா மிருக ஜீவன்கள் இருக்குது, தேவனுடைய நிறைவு இருக்குது. பஞ்சத்தில் அது வாழணும்னா ஒரு செழிப்புள்ள ஒரு இடம் தேவை. ஆனால் பஞ்சகாலத்திலும் கர்த்தர் நடத்துவார் என்பதை விசுவாசிக்க தவறி போய்விட்டான். யார்கிட்ட கேட்டிருக்கணும்? நான் காண்பிக்கும் ஏன் சொன்னார்னா கேட்டுக்கிட்டே போடான்னு அர்த்தம். நீயா வண்டி ஓட்டாத, கேட்டுக்கிட்டே போ. அப்போ இந்த வருஷம் நமக்கு கேட்டுக்கிட்டே போகணும்.
போகலாமா, லெஃப்டா ரைட்டா, லெஃப்டா கேட்டே போங்க. ஒவ்வொரு அடிகளும் அவருடைய வார்த்தையிலே இருக்கட்டும், அதிலே உறுதிப்படுத்தப்படட்டும், அந்த வார்த்தையிலே கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும், நடத்தட்டும் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 365 நாளும் எப்படி யாக்கோபு ரொம்ப நாள் கோட்டை விட்டாலும் பட்டுன்னு எடுத்துட்டான், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பொட்டுன்னு எடுக்க போறீங்க. கர்த்தர் அதற்குரிய கிருபை தர, அதுக்கு விசேஷ ஞானம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் கோல்மாலாம் அவரே நெஞ்சார். லூச்சி போய் விட்டேப்பா உனக்கு தரேன்டான்னு சொல்லி கொடுத்த மாதிரி நமக்கும் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிறார். சகலத்தையும் நான் புதிதாக்குவேன், என்னை முன்னிட்டு என் வார்த்தையை, ஆகவே என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மகிமைப்படுத்தி, ஏன்னா அவரை மகிமைப்படுத்தினா அவர் நிச்சயமாக வருவார். அடுத்து நான் சொல்ல வேண்டியது, நான் ஆண்டவருக்கு விசேஷமானவன். வீட்டில் எல்லோரும் ஒரே பிள்ளைய, ஒரே தாய்க்கு தகப்பன் பிள்ளையாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பார்ஷியாலிட்டி இருக்கும். யாருக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ, நான் அமைதலாக இருக்கியே நைஸாக கவனிச்சுக்குவாங்க. ஏன் கொஞ்சம் எடுத்து அப்போன்னு ஒன்று எடுத்துக்க, அப்புறம் கடைசியாக 2 பேரும் அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று, பெரிய தொல்லை தான். நம்மகிட்ட பார்ஷியாலிட்டி இருக்கும், ஆனால் ஆண்டவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாதுயா. இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே யாருக்கு தான்? எனக்கு தான். ஆகவே இந்த ஆண்டு நீ எப்பவும் எப்படி தான் நினைக்கணும், ஆண்டவருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு ரொம்ப கவலை, இந்த வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் என்ன ஒரு ஸ்பெஷல் பர்சனாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை எப்போவுமே எங்கே வச்சுறாங்க, மூலையில் இருக்குது, நல்லது தலைக்கெல்லாம் இருப்பப்போ எல்லாரும் தள்ளலாம். உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக்கி உன்னை கொண்டு நடுவில் நிறுத்துவார், தாங்கக்கூடிய தூணாக மாற்றுவார், எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக கர்த்தர் மாட்டுவார். நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா தெரியுமா? சகலத்தையும் திருப்புகிறவன் என்ற பெயர் பெற கர்த்தர் கிருபை வச்சு, சகலத்தையும் திருப்புகிறவன். இப்படி திரும்பினா மோசம், இப்படி திரும்பினா என்னங்க என்னதான் சொல்ல போறிய இந்த விளம்பரத்தை, அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். சகலத்தையும் திருப்புகிறவன் என்ற பெயர் பெற போகிறார். இல்லை பாஸ்டர், அதெல்லாம் என் மேலே கடல் அலைகளைப் போல புரண்டு அந்த அறையோடு நான் என்ன செய்கிறேன், ஆமாம் அந்த ஆளை கரை கொண்டு வரோம், அப்புறம் இங்கே கொண்டு போவோம், அப்புறம் சுற்றி இப்படி கொண்டு வரோம், அப்புறம் கடைசியாக மணலுக்குள்ளே புதைச்சிடும். வேணாம், நீ தாண்டி போ, மலைகளை தாண்டி போ, சகலத்தையும் தாண்டி போ. இந்த கடைசி நாட்கள் நான் கேள்விப்படுகிற அநேக தேவனுக்கண்டு சிறந்து விளங்கின அநேக ஊழியர்கள் விழுந்து போன காரியத்தை குறித்து சில நாட்களாக பார்த்து வருகிறேன். அவர்கள் இந்த உலகத்தின் மேலே வாஞ்சை வைத்து தேவனை மறுதலித்து பேசக்கூடிய அளவுக்கு லட்சமாக அவர்களுக்கு ஃபேன்ஸ் உலகம் எங்கும் உண்டு. ஆனால் இன்றைக்கு தூரம் போய்விட்டார்கள். எதிரான வார்த்தைகளை பேசுகிறது என் காது கேட்டது. கடைசி காலத்தில் சாத்தான் என்ன செய்வான், அந்த இடத்துல சிக்காமல் இருக்கணும்னா உன்னை நீ பாதுகாத்துக்கொள். திருப்புகிறவனாகவே, திரும்புகிறவனோட சேர்ந்து மரித்தோர் இடத்துல படுத்திருந்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிரு. நீ படுத்திருக்க வேண்டிய இடம் செத்தவர்களோடு இல்லை, ஜீவிக்கிற நீ ஜீவிக்கிற மக்களோடு, ஜீவிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவரும் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டின் துவக்க நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் இதுதான். சகலத்தில் தேவனை வைத்து ஆனால் நீ சில வேளைகளில் உன் குடும்ப சூழ்நிலைகளால் அலசடிப்பட்டு வேறு எங்கேயும் போனாலும், வரனால பேசுகிறேன், மணி 7 தொட்டுருச்சு. ஆபிரகாம் போனாலும் அவன் தேவனை தொழுது கொண்டவனாக இருந்தபடினால தேவ தொடர்பு இல்லாததுனால அவனால் இருக்கவே முடியல. எகிப்துக்கு போன போது அவன் தேவனை, நீங்கள் எகிப்திலிருந்து தான் தேவனுக்குள்ளே வந்து இன்றைக்கி எகிப்துக்குள்ளே போய் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். அதனால் தேவனோடு உள்ள அந்த உறவு ஆபிரகாமுக்கு சுத்தமாக, கர்த்தராய் அவனை சில சூழ்நிலையினால் வெளியே இஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டார்.
கடலில் எவன் விழுந்து செத்தாலும் தேடவே வேண்டாம், கரையில் கொண்டு தள்ளிடும் பாடியை. கடல் ஒரு நாளும் பாடியை வைக்காது. எங்கே விழுந்தாலும் சரி கரையில் கிடப்பேன். கடலே விழுந்த ஒருத்தனை தூக்கி வெளியே தள்ளணும்னா என் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக மகிமைப்படும்படியான காரியங்களை. ஆகவே அவனுக்கு சில போராட்டங்கள். அவன் எகிப்திலிருந்து மறுபடியும் வெளியே பாதையில் வந்தபோது கர்த்தர் அவனோடு பேசினார். மறுபடியும் தேவனுக்கென்று அவன் என்ன செய்தான்? பலிபீடம் கட்டினான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் போக 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 வேதத்தில் வாசிக்கிறோம் 24 சகலத்திலும் கர்த்தர் சில காரியங்களை செய்தார். அதற்கு ஆபிரகாம் இணைந்து வந்தான், செவி கொடுத்தான். கர்த்தர் சகலத்தில் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு நமக்கு ஒரு இணைப்பு இருக்கா? ஆனால் ஆகவே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு நமக்கு ஒரு இணைப்பு வச்சிருக்கிறதுனால நிச்சயமாய் நம்மையும் நித்திய கானானுக்கு நேராக கர்த்தர், அதனால் அதுக்கு நேராக போகிற உங்களை எங்கே போனாலும் என்ன செய்ய மாட்டார்? அவர் அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்து மறுபடியும் அந்த பாதையில் நிற்கும்போது மீறி போகாதே, மீறி நடக்காதே. சரியாய் நடந்தால் எவ்விதமாய் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் போல் தேவன் வைத்த காரியத்தை கரெக்டாக நின்று பிடிச்சின்னா நிச்சயமாக ஆபிரகாமை, ஆமாம், அவன் சிலதை தள்ள வேண்டியதாக இருந்துச்சு. ஆகார தள்ள வேண்டியது இருந்துச்சு. இன்னும் அன்வான்ட் ஒரு குரூப் ஆபிரகாமோடு இருந்துச்சு. அதையும் என்ன செஞ்சான்? தள்ளானா இல்லையா? அவங்களுக்கு கொடுத்து நிற்போமா அப்படின்னா அதற்கப்புறம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நிழலிட ஆரம்பித்தது. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தரை முன்னிட்டு நடக்கிற நீங்கள் சூழ்நிலையினால் கொஞ்சம் அப்படி இப்படி போயிருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் இந்த ஆண்டின் துவக்கத்தில் அவங்களோட பேசுகிறார். சரிப்படுத்திக்கொள், திரும்பியும் தேவனுடைய பாதைக்கு சரியாக வந்துவிடு, தேவ தீர்மானத்தில் சரியாக நிலைத்திரு. வேண்டாதவைகளை அவன் என்ன செய்தான்? விலக்கினான். விலக்கின பின்பு தேவன் சும்மா அவனை சோதிக்க கேட்டார். நம்ம அப்படி கேட்குறது இல்லை, இருக்கட்டும். விசுவாசம் என்ன செய்கிற சில இடத்துல அதை அவன் செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனைப் போல ஒரு ஆசீர்வாதம் உள்ளவன். அதே நிலைமையை கர்த்தர் இந்த ஆண்டு சகலத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு ஆவியாத்மா சரீரம் உடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு சந்ததி சந்ததியாய் அவர் வருகை மட்டும் எதற்கென்று உங்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து வேறு பிரித்து நீங்கள் உங்களை அவருக்கென்று ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த காரியத்தை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்படியே எழுந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு வினாடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா? நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷுக்கு நல்ல பிதாவே, நல்ல ரட்சகரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆண்டுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த சமயத்திற்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய நிலைமை ஒரு வளர்ச்சி என்ற நிலைமைக்குள் தான் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கனி கொடுக்கிற ஒரு ஆண்டு என்ற ஒரு நிலைமைக்கு நேராக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்களை கொத்தி களை பிடுங்கி ஆண்டவரை உரமிட்டு கொடுக்காத நிலைமையில் இருந்த எங்களையும் நீர் மாற்றி அமைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் கனி கொடுக்கிற ஆண்டு, நாங்கள் பிரகாசிக்கிற ஆண்டு, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டு, நாங்கள் உயர்த்தப்படுகிற ஆண்டு, எங்களுக்கென்று நியமித்த நன்மையை பெற்று ஆண்டவரை அனுபவிக்கிற ஆண்டு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டு, எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுகிற ஆண்டாக இருக்கிறபடினாலே மகிமைப்பட்டேன், மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையினாலே இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால 365 நாட்களும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியாத நேசர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதி